வணக்கம் மக்களே, நான் உங்கள் வீக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விபி விளாக்ஸ். அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 9. இது பிக் பாஸ் வீடா இல்லை வன்மத்தை கேட்குற இடமான்றது தெரியலங்க. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா சண்டே வீக்கெண்டில் வந்து நம்ம தண்ணி பழம் கண்டென்ட் கொடுத்துருங்க, தண்ணி பழத்தை வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க. சரி, தண்ணி பழம் தான் கண்டென்ட் கொடுத்துருந்தாப்புல, அவர் போயிட்டா இன்னும் வேறு யாராவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கண்டென்ட் இல்லாமல் வெறும் வன்மத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்க வீடாக தாங்க மாறி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே திவாகர் வெளியே வரப்போ பார்த்துருப்பீங்க. சேதனை வந்து திவாகர் எலிமினேட்டர்னு சொல்லி அந்த காடை காட்டுறப்போ நம்ம பார்வதி மூஞ்சியை பார்க்கணுமே, நம்ம அக்கா அடடா என்ன ஒரு நடிப்பை போட்டாங்க. இரு முகங்களை அப்போ தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. திவாகர் பேரை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம், திவாகர் போயிட்டானேன்ற ஒரு வருத்தம், ரெண்டுமே காட்டுறாங்க. முழுக்க முழுக்க ஒரு வன்மம் மட்டும்தாங்க உள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீக் ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பெருசாகவும் நடக்கலைங்க. இந்த வீட்டில் வந்து கண்டென்ட் கொடுங்கடா, திவாகர் போயிட்டாரு, சரி ஓகே நம்மளாவது இனிமேல் கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு கண்டென்ட் கொடுங்கடான்னு பார்த்தா வன்மம் வன்மம் வன்மம், இவனுக்கு இவன் மேலே வன்மம், அவனுக்கு அவன் மேலே இருக்கிற வன்மம், மொத்த வன்மத்தையுமே உள்ளே கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க. மண்டே திங்கக்கிழமை நடந்தது பார்த்திங்கன்னா, அந்த கடைசி திங்கக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா யார் என்னோடய காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யார் என் லிஸ்ட்டில் இல்லைன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தன்னோட வன்மத்தை, பர்சனல் ரிவெஞ்சு இதெல்லாம் எடுத்து அதை கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதில் என்னடா உங்களுக்கு கண்டென்ட் இருக்குதுன்னு கேட்டால் எனக்கு புரியவே இல்லை. இவங்களுக்கு கண்டென்ட்னா என்னன்னே தெரியல, எது வன்மம் எது கண்டென்ட்னே தெரியவே இல்லை. இந்த வாரம் வீக்லி டாஸ்க் ஒன்று ஆரம்பித்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லோரும் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ, இப்போ ஹவுஸ் கிச்சன் டீமில் கிச்சன் வேலை பார்க்குறது, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடை பெருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்போவுமே பண்ணுறது தான். சரி, இதை வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருக்காங்க போல். பிக் பாஸ் டீமில் இன்னோவேட்டிவாக வச்சுருக்காங்க போல். இது வரைக்கும் பார்க்காத ஒரு டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இன்னோவேட்டிவ் வச்சுருக்காங்க போல். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டி? எப்போயுமே செய்கிற வேலையை டாஸ்க்காக கொடுத்து அதை ஃபன்னாகவும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கொடுத்துருக்காங்க போல். ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா போன வாரம் பிக் பாஸே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி டாஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த வாரம் நடக்க போகிற டாஸ்க்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தப்போ நான் வேறு மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். சரி, ஏதோ ஃபிசிக்கல் டாஸ்க் போல் ஒருத்தனை அடிச்சுக்காங்க, மல்லு கட்டிக்காங்க, டேலண்ட்டை காட்டிக்காங்க, அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தா வீட்டை பெருக்கிறதுக்கு ஒரு டீம், சமைக்கிறது ஒரு டீம், இவங்க ஒரு டீம், இதுதான் டாஸ்க்கு. இதில் முழுக்க முழுக்க நீங்கள் ஃபன்னை மட்டுமே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்புல. ஆனால் இந்த வீட்டில் ஃபன்னுன்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஃபன்னை கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக வன்மத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த பார்வதி, நம்ம சாண்ட்ரா, ஆஸ்கார் அவார்ட் சாண்ட்ரா, பிரஜனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க தாங்கிட்ட இருக்கிற வன்மம் என்ன, அவனை பற்றி என்ன ஒரு பொருளி பேசுகிறதா இருக்கட்டும், அவனை எப்படியாவது அவனை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறது. அவன் இதுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றுத்துக்குமே லாயக்கு இல்லாதவன், வக்கில்லாதவன், செய்ய இந்த மாதிரி ஒரு அன்னெசரி வேர்ட்ஸ் வச்சே இவங்க விளையாடுறாங்க. அது ஏன், அது எந்தளவுக்கு அது ஹைஜீனிக்காக எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்றது என் மக்களுக்கும் ஒன்றும் புரியல. டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க நேற்று, வந்து ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய இன்டர்நேஷ்னல் கேம் அது. ஆக்சுவலாக இது வரைக்கும் யாருமே விளையாண்டது கிடையாது, யாருமே செஞ்சது கிடையாது. அப்படி ஒரு கேம் வச்சாங்க போல். ஒரு பக்கம் மாவு, இன்னொரு பக்கம் எம்டி பவுலு, அந்தந்த டீமில் 5 பேர் வந்து அந்த காடை வச்சுட்டு மாவள்ளி கார்டில் பாஸ் பண்ணி கொண்டு போய் கடைசியில் கொட்டுறது. பியூட்டிஃபுல் கேம், யூனோ, செம்ம கேமு. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கடி? ஸோ இந்த கேம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சபரிக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் கிளாஷ் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஏதோ சொல்ல, இந்த மாதிரி கேமில் யாருக்குமே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது சபரி சொல்லிட்டாரு, உன்னை கூட தான் யாருமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது அந்த இடத்துக்கு பெரிய கிளாஷ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் கேமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சின்ன வாக்குவாதங்கள் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இது முழுக்க முழுக்க பார்வதியோட வன்மம் தான். நீ ஜாலியாக விளையாண்டாலுமே நான் உன்னை குறை சொல்லுவேன் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விக்ரம் டீம், மாப் மாயாவிஸ்னு சொல்லி ஒரு டீம். ஸோ அவங்க ஜெயிச்சனால பிக் பாஸ் அவங்களுக்கு 2 காயின்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் அன்னைக்கு நைட்டுக்கான இது பார்த்திங்கன்னா 3 டீமே டிஸ்கஸ் பண்ணி யார் எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதில் பார்க்கும்போது விக்கர்ஸ் டீம் மற்ற டீமுக்கெலாம் ஓகே, 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு கொடுத்தாங்க. பட் முழுக்க இந்த சமையல் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, சாண்ட்ரா தான் கேப்டன் அந்த டீமுக்கு. எந்த அளவுக்கு இறங்கி கொட்ட முடியுமோ வன்மத்தை அந்தளவுக்கு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சமையல் டீம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு ஒரே காரணம் பார்த்திங்கன்னா பார்வதி மட்டும்தாங்க. அவள் பார்வதி இருக்கிற வரைக்குமே அந்த டீம் ஜெயிக்காது. அரோரா கிட்ட எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் பேசியிருக்காங்க தெரியுமா?
அரோரா வந்து உட்காரும்போது நான் ஜோசியம் பார்க்குறேன், அப்படி எனக்கு ஜோசியம் பாருங்கன்னு சொல்கிறவனே அரோரா கேட்குறா. கேட்டவொடனே பார்வதி அரோரா கையை பிடிச்சி ஜோசியம் பார்க்குறா. உனக்கு பல கல்யாணம் இருக்கும் போல், பல புருஷன்கள் இருக்கும் போலன்னு பேசுகிறதெல்லாம் இந்த ஷோவில் எந்தளவுக்கு ஒரு கேவலமான விஷயம். இதை பற்றிலாம் எந்த ஒரு கருத்தும் இதை பற்றிலாம் எந்த ஒரு விஷயமும் அவங்க சீரியஸாக எடுத்து பண்ண மாட்றாங்க. இந்த மாதிரி பேசுகிற சரின்னு நினச்சி, இந்த மாதிரி பேசுகிற ஃபன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினோத்தா இருக்கட்டும், அரோரா இருக்கிறப்ப அரோராவோட அக்குள்ள சுரண்டுறது. என்ன இது? இந்த கேமில் ஒரு நேஷ்னல் டிவியில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை என்ன நினச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா கடைசி வீக்கெண்டில் அவர் அட்ரஸும் பண்ணி தொலைக்க மாட்டார். அவர் எது முக்கியமான எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுவார்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே எடுத்து அட்ரஸ் பண்ணிட்டு ஒரே நாளில் முடிச்சுட்டு 2ஆம் நாள் கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா என்னத்தையோ போகிற போக்கில் அடிச்சு போட்டு போகிறாரு. நீங்கள் சரியில்லைன்னு எடுத்து அட்ரஸ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு மக்கள் மத்தியில் என்ன இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கோ அதை எடுத்து அட்ரஸ் பண்ணணும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் போய்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்கை வந்து வச்சு செய்கிறாங்க. யார்? சமையல் ஸ்குவாட்ஸ், சமையல் டீமு. அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு கான்ஷனும் கொடுக்கக்கூடாது, அவங்கள ரொம்ப நம்ம இறங்கி அடிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு. ஏன்னா அதில் சபரி இருக்கான், இதில் சாண்ட்ரா இருக்காங்க, திவ்யா இருக்காங்க. ஸோ சபரி சாண்ட்ராவுக்குலாம் சாண்ட்ரா திவ்யாவுக்குலாம் பார்த்திங்கன்னா சபரி ஆகாது. அதனாலே அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. விக்ரம் டீம் ஏன் பண்ண மாட்டாங்க பார்த்தா இங்கே அவன் புருஷன் இருக்கான், அதனால் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு குரூப்பு, அது கேங்கு. அப்படித்தான். கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் இங்கே கிடையாதுங்க. நீ கொடுக்குறியா, ஓகே, நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போக போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஃபன்னு மட்டும்தான் பிக் பாஸ் சொல்கிறாரு. பட் இவங்க அதில் வன்மம் மட்டும்தான் கொண்டு போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் இந்த டாஸ்கில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அது யார் பிரச்சனைகள் பண்ணுறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் பல சுவாரஸ்யமான டீட்டெயிலோடு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.